ஹிந்து தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மோடி 3.0 கேபினெட் அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இதோட முழு விவரத்தை தான் நாம இப்போ பார்க்க போறோம். மோடி உட்பட மொத்தமா 72 பேர் அமைச்சர்கள் இணை அமைச்சர்களா சில தினங்களுக்கு முன்பு பதவியேற்றாங்க. இந்த நிலையில நேற்று மாலை கேபினெட் அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இதுல 5 இடங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. மிச்ச 25 அமைச்சர் பதவிகளையுமே பாஜக தன்வசம் வச்சிருக்கு. இதுல முக்கியமான இலாக்காக்கள் யார் யாருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு, இந்த இலாக்கா ஒதுக்கீடுக்கு பின்னணியில இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கறத தான் நாம இப்ப விரிவா பார்க்க போறோம். இதுல முதல் நபரா நாம பார்க்க போறது அமித்ஷா. இவர் கடந்த முறை உள்துறை அமைச்சரா பதவி வகிச்சாரு. இந்த முறையும் இதே அமைச்சகம் தான் அவருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அமித்ஷாவை பொறுத்தவரையிலும் பிரதமர் மோடி அவர்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய நபரா தான் அறியப்படுறாரு. சக்தி வாய்ந்த பதவியை தொடர்ந்து நிர்வகிச்சுட்டு இருக்க பெருமை அவருக்கு இப்போ சேர்ந்திருக்கு. இரண்டாவது நபரா நாம பார்க்க போறது ராஜ்நாத் சிங். இவர் உத்தரப்பிரதேச மாநிலத்தோட முதலமைச்சரா இருந்திருக்காரு. 4 முறை மக்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த 2 முறையுமே மோடியோட அமைச்சரவையில இடம்பெற்றிருந்தாரு. குறிப்பா கடந்த முறை பாதுகாப்புத்துறை அமைச்சரா இருந்தாரு. இந்த முறை மீண்டும் அதே இலாக்கா இவருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. மூன்றாவது நபரா நாம பார்க்க போறது நிதின் கட்கரி. 2009 முதல் 2013ஆம் ஆண்டு பாஜகவோட தலைவரா பொறுப்பை வகிச்சிருக்காரு. மகாராஷ்டிராவோட பாஜக முகமாகவே இவர் அறியப்பட்டிருக்கிறாரு. கடந்த 2 முறையுமே மோடியோட அமைச்சரவையில இவர் இடம்பெற்றிருந்தாரு. குறிப்பா கடந்த முறை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரா இருந்தாரு. இம்முறை இதே இலாக்கா இவருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அடுத்ததா நாம பார்க்க போறது ஜெய்சங்கர். இவர் ஒரு IAS அதிகாரி, மாநிலங்களவை உறுப்பினரா இருக்கக்கூடியவர். இவரோட செயல்பாடு காரணமா இவரை அமைச்சர் பதவி அப்படிங்கிறதுக்குள்ள மோடி அவர்கள் கொண்டு வந்தாங்க. கடந்த முறை வெளியுறவுத்துறை அமைச்சரா இருந்தாரு. அந்த காலகட்டத்தில் குறிப்பிடத்தக்க முக்கியமான விஷயங்களை இவர் செய்திருக்காரு. அதனால மீண்டும் அதே அமைச்சகம் அவருக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படிங்கிற பேச்சுக்கள் அடிபட்டுச்சு. அதுதான் இப்ப நடந்தும் இருக்கு. இவருக்கு வெளியுறவுத்துறை இலாக்கா ஒதுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததான் நாம பார்க்க போறது JP நட்டா அவர்கள். பாஜகவோட தலைவரா பொறுப்பு வகிச்சுட்டு வர்றாரு. மாநிலங்களவை உறுப்பினரா இருந்த அனுபவம் இவருக்கு உண்டு. இம்முறை இவரை அமைச்சரவைக்குள்ள கொண்டு வந்திருக்கு பாஜக. இவரை பொறுத்தவரையிலும் ஹிமாச்சல் பிரதேசம் தான் இவரோட மாநிலம். கடந்த அமைச்சரவையில அனுராக் தாக்கூர் ஹிமாச்சல் மாநிலத்தை ரெப்ரசன்ட் பண்ணி இணை அமைச்சரா பதவி வகிச்சாரு. ஆனா இம்முறை அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படலை. எனவே ஹிமாச்சல் பிரதேசத்துக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கும் வகையில JP நட்டா அமைச்சரவைக்குள்ள இடம்பெற்றிருக்கிறாரு. குறிப்பா இவருக்கு சுகாதாரத்துறை அமைச்சகம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அடுத்ததான் நாம பார்க்க போறது பியூஷ் கோயல் அவர்கள். கடந்த 3 முறை மக்களவைக்கு MP-யா தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு. இவரை பொறுத்தவரையிலும் நிதி அமைச்சரா இருந்த அனுபவமும் இவருக்கு உண்டு. கடந்த முறை வணிக மற்றும் தொழில்துறை அமைச்சரா இவர் இருந்தாரு. இம்முறை நிதி அமைச்சரா இவர் நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருந்ததா தான் பேசப்பட்டுச்சு. ஆனா மீண்டும் வணிக மற்றும் தொழில்துறையே அவருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அடுத்ததா நாம பார்க்க போறது நிர்மலா சீதாராமன். இவங்க மாநிலங்களவை MP-யா இருக்காங்க. பாதுகாப்புத்துறை, நிதித்துறை இப்படி முக்கியமான துறைகள்ல பணியாற்றிய அனுபவம் இவருக்கு உண்டு. 2014ஆம் ஆண்டு மோடியோட அமைச்சரவையில இணை அமைச்சரா பொறுப்பை வகிக்கிறாங்க. அதன் பின் தான் பாதுகாப்புத்துறை, இறுதியா நிதித்துறை அமைச்சரா இவர் நியமிக்கப்பட்டாங்க. இந்த முறை நிதித்துறையிலிருந்து வேறு துறைக்கு அவங்க மாற்றப்படுவாங்க அப்படிங்கிற பேச்சுக்கள் தான் அடிபட்டுச்சு. ஆனா நிர்மலா சீதாராமனுக்கு மீண்டும் நிதித்துறை வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததா நாம பார்க்க போறது சிவராஜ் சிங் சௌஹான். மத்திய பிரதேச மாநிலத்தோட முதலமைச்சரா இவர் இருந்தாரு. தேசிய தலைவரா இவர் அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இந்த நிலையில தான் திடீர்னு அவர் அமைச்சரவைக்குள்ள கொண்டு வந்திருக்கு பாஜக. குறிப்பா இந்த முறை இவருக்கு வேளாண் துறை அப்படிங்கிறது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அடுத்ததா தர்மேந்திர பிரதான். 2 முறை மக்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு. MP-யா இவரோட செயல்பாடுகள் முக்கியமானதும் கூட. குறிப்பா கடந்த முறை கல்வி, பெட்ரோலியம் இப்படி முக்கியமான துறைகள்ல அமைச்சராகவும் பதவி வகிச்சிருக்கிறாரு. தேசிய கல்வி கொள்கை உருவாக்கத்துல இவரோட பங்கு அப்படிங்கிறது முக்கியமானது. எனவே மீண்டும் இவருக்கு கல்வித்துறை அப்படிங்கிறது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அடுத்ததாக மனோகர் லால் கட்டார். ஹரியானா CM-ஆ இருந்த இவருக்கு மக்களவையில போட்டியிட வாய்ப்பை பாஜக வழங்கியிருந்து முதல் முறையா வெற்றி பெற்று MP ஆனாரு. இவரை அமைச்சரவைக்குள்ள கொண்டு சர்ப்ரைஸ் கொடுத்தது பாஜக. குறிப்பா இவருக்கு இம்முறை மின்சாரத்துறை மற்றும் வீட்டு வசதி துறையை ஒதுக்கீடு செய்திருக்காங்க. அடுத்ததான் கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். குமாரசுவாமி அவர்கள்
கர்நாடகாவை பொறுத்தவரையிலும் மதசார்பற்ற ஜனதா தளத்தோட கூட்டணி அமைச்சு பாஜக தேர்தலை சந்திச்சிருந்தாங்க. இந்த நிலையில இவங்களோட ஆதரவுடன் தான் என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறது ஆட்சியை அமைச்சிருக்கு. எனவே இவங்களுக்கு பிரதிநிதித்துவம் தரும் வகையில குமாரசுவாமிக்கு அமைச்சரவையில இடத்தை ஒதுக்கீடு செய்தது பாஜக. குறிப்பா இவருக்கு கனரக தொழில்துறை இலாக்காங்கிறது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அடுத்ததாக ராம்மோகன் நாயுடு. தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்தவர் தான் இந்த ராம்மோகன் நாயுடு. 36 வயதான இவரை அமைச்சரவைக்குள்ள கொண்டு வந்திருக்கு பாஜக. குறிப்பா தெலுங்கு தேசம் கட்சியோட ஆதரவு அப்படிங்கிறது பாஜகவுக்கு அவசியம் இந்த ஆட்சியை கொண்டு போறதில்ல. எனவே அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் தரும் வகையில இவரை கேபினெட் அமைச்சரவைக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பா இவரை பொறுத்தவரையிலும் சிவில் விமான போக்குவரத்து துறை இலாக்கா அப்படிங்கிறது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. கேபினெட் அமைச்சரவையை பொறுத்தவரையிலும் இளம் தலைவரா இவர் அறியப்படுறாரு. அடுத்ததாக சிராக் பஸ்வான். லோக் ஜனசக்தி கட்சிக்கு பிரதிநிதித்துவம் தரும் வகையில அக்கட்சியோட எம்பியா இருக்கக்கூடிய சிராக் பஸ்வானுக்கு அமைச்சரவையில இடத்தை ஒதுக்கீடு செஞ்சிருக்கு பாஜக. இவரை பொறுத்தவரையிலும் கடந்த 3 முறை எம்பியா பதவி வகிச்சிருக்கிறாரு. இவருக்கு உணவு பதப்படுத்துதல் துறையை ஒதுக்கீடு செஞ்சிருக்கு பாஜக. அதே போல ஐக்கிய ஜனதா தள கட்சியோட கேபினெட் அமைச்சரான ராஜீவ் ரஞ்சன் சிங்கிற்கு மீன்வளம், பால்வளம் மற்றும் பஞ்சாயத் ராஜ் ஆகிய இலாக்காக்களை ஒதுக்கீடு செஞ்சிருக்கு பாஜக. அதே போல ஹிந்துஸ்தான் அவாமி மோர்ச்சா கட்சியோட கேபினெட் அமைச்சரான ஜித்தன் ராம் மாஞ்சிக்கு சிறு குறு தொழில்துறையை ஒதுக்கீடு செஞ்சிருக்கு பாஜக. இதுதான் முக்கியமான இலாக்காக்கள் மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த இலாக்காக்கள் ஒதுக்கீடு அப்படிங்கிறது நமக்கு புரிய வைக்கிறது ஒண்ணுதான். என்ன அப்படின்னா, கூட்டணி கட்சிகளை பொறுத்தவரையிலும் முக்கியமான துறைகளை பாஜக கிட்ட கேட்டாங்க அப்படிங்கிற பேச்சுக்கள் தான் அடிபட்டுச்சு. அதுலயும் குறிப்பா ஐக்கிய ஜனதா தள கட்சி ரயில்வே துறையை கேட்டாங்க அப்படிங்கிற பேச்சும் முன் வச்சாங்க. ஆனா அப்படியான எந்த சம்பவமே நடக்கல. கூட்டணி கட்சிகளை பொறுத்தவரையிலுமே முக்கியமான துறைகள் அப்படிங்கிறது பெருசா யாருக்குமே ஒதுக்கப்படல அப்படிங்கிறதா நாம இங்க பாக்குறோம். குறிப்பா நிதித்துறை தொடங்கி உள்துறை, பாதுகாப்புத்துறை, வெளியுறவு என முக்கியமான துறைகள் எல்லாத்தையுமே பாஜக தன்வசம் தான் வச்சிருக்கு. இது நமக்கு என்ன உணர்த்துது அப்படின்னா, கூட்டணி கட்சிகளோட ஆதரவுக்காக முக்கியமான துறைகளை அவங்களுக்கு ஒதுக்காததன் பின்னணியில பாஜக இன்னுமுமே பலமான ஒரு கட்சியா தான் இருக்கு அப்படிங்கிற வாதத்தை தான் அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்கிறாங்க. எதிர்கட்சிகளை பொறுத்தவரையிலும் பாஜக கடந்த 10 ஆண்டுகளா தனிப்பெரும்பான்மை பெற்று ஆட்சியை பிடித்தாங்க. ஆனா இந்த முறை கூட்டணி கட்சிகளோட ஆதரவு தேவை அப்படின்னு இருக்கிறதுனால பாஜகவோட பலம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற வாதத்தை முன் வச்சாங்க. குறிப்பா கூட்டணிகளை ஒருங்கிணைந்து கொண்டு போக பாஜக சில விஷயங்களை விட்டு கொடுத்து தான் ஆகணும், அவங்களோட பலம் குறையும் அப்படிங்கிற பேச்சுக்கள் தான் அடிபட்டுச்சு. ஆனா இந்த இலாக்காக்கள் நம்ம ஒதுக்கீடு செய்திருக்கிறத பார்க்குறோம். இங்க முக்கியமான துறைகள் எதுவுமே கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்படல. இதன் வாயிலா நமக்கு தெரியறது என்ன அப்படின்னா, பாஜக இன்னுமே நாங்க பலமா தான் இருக்கோம் அப்படிங்கறத சொல்லும் விதத்துல இருக்குங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நன்றி. நான் நிவேதா, தனிமொழி.